காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள CP ராதாகிருஷ்ணன் அரசியல் சமூக பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். CP ராதாகிருஷ்ணன் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 20ஆம் தேதி பிறந்தார். 16 வயதிலேயே அரசியலுக்குள் நுழைந்த அவர் RSS மற்றும் ஜனசங்கத்தில் பணியாற்றினார். எமர்ஜென்சி காலத்தில் மாணவர்களை ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்தியுள்ளார். முதலில் ஜனதா கட்சியில் இணைந்த அவர் பின்னர் பாஜகவில் சேர்ந்தார். 1998 மற்றும் 1999 மக்களவைத் தேர்தல்களில் கோவை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்று MP ஆனார். பின்னர் போட்டியிட்ட 3 தேர்தல்களில் 2ஆம் இடம் பெற்றார். 2004 முதல் 2007 வரையிலான காலகட்டத்தில் தமிழக பாஜக மாநில தலைவராக பொறுப்பு வகித்தார். அப்போது கன்னியாகுமரி முதல் சென்னை வரை யாத்திரை மேற்கொண்டார். 2023 பிப்ரவரியில் CP ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஓராண்டுக்கு பின் மகாராஷ்டிர ஆளுநராக மாற்றப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்த ராதாகிருஷ்ணன் கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் அங்குள்ள பாஜக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். 2014 பொதுத் தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக ஆதரவு இன்றி 3,80,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றார். இது அவருக்கு கோவையில் உள்ள செல்வாக்கை வெளிப்படுத்தியது. மத்தியில் 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பின் CP ராதாகிருஷ்ணன் தேசிய கயிறு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். மேலும் பாஜக தேசிய செயலாளர், தேசிய நிர்வாக குழு உறுப்பினர், கேரள மாநில பொறுப்பாளர் உள்ளிட்ட பதவிகளிலும் இருந்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பாஜக தேசிய தலைமையும் CP ராதாகிருஷ்ணனை போட்டியின்றி தேர்வு செய்ய தீவிரம் காட்டுகிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.